வணக்கம் நண்பர்களே. போன வாரம் பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்து ஐடிசி சில குவான்டிட்டிஸ் வாங்கினேன். பட் அதுக்கு மேலே என்னால் அக்யூமுலேட் பண்ண முடியல. பிகாஸ் என்னுடைய ஆவரேஜ் பை ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 310. அதுக்கு மேலே 312க்குலாம் அது ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. அதனால் அதை நான் விட்டுட்டேன். ஐடிசி வந்துட்டு இந்த வாரத்தில் திருப்பியும் வந்து 308 கீழே வந்துச்சு அப்படின்னா நான் டெஃபினட்டாக கன்சிடர் பண்ணுவேன். ரெண்டாவது நான் பார்த்த ஸ்டாக் வந்துட்டு HCL டெக்னாலஜிஸ். நான் ஆல்ரெடி டெய்லி அப்டேட்டில் சொல்கிற மாதிரி 1200க்கு கீழே வந்துருந்துச்சுன்னா நான் கண்டிப்பாக வாங்குவேன்னு சொல்லியிருந்தேன். என்னால் வந்துட்டு 3 குவான்டிட்டிஸ் வாங்க முடிஞ்சிடுச்சு. 1192 வரைக்கும் நான் பார்க்கும்போது கீழே வந்துருந்துச்சு. நான் வந்து ஒரு 3 குவான்டிட்டிஸ் அதை வந்து போன வாரம் அக்குமுலேட் பண்ணியிருந்தேன். அப்புறம் நம்ம வாட்ச் லிஸ்ட்டில் வச்சுருந்தது விப்ரோ என்னுடைய ஆவரேஜ் பை ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 198. 198 அப்படிங்கிறதுனால நான் வாட்ச் லிஸ்ட்டில் தான் வெயிட் பண்ணியிருந்தேன். விப்ரோ வந்து போன வாரம் ரொம்ப தண்ணி காமிடுச்சு. கிட்டத்தட்ட 200 வரைக்கும் வந்துட்டு திருப்பி ரிவர்ஸ் ஆகி 205 202 அந்த மாதிரி ட்ரேட் ஆகிட்டு இருக்கு இப்போது. அதனால் அதை வந்து நான் வாங்கலை. நெக்ஸ்ட் வீக் பார்த்தீங்க அப்படின்னா என்னுடைய வாட்ச் லிஸ்ட்டில் இருக்கிறது வந்துட்டு HDFC பேங்க், HCL டெக்னாலஜி, அப்புறம் வந்துட்டு ஐடிசி கண்டிப்பாக எப்போவுமே இருக்கும், எவர்கிரீன். அதே மாதிரி நான் வந்துட்டு வேறு ஏதாவது ஸ்டாக்ஸ் நான் கன்சிடர் பண்ணுறேன் அப்படின்னா நான் தாராளமாக உங்களுக்கு வந்துட்டு இன்டிமேஷன் கொடுக்குறேன். இன்னொரு விஷயம், நான் இந்த வாரத்துலேயும் வந்துட்டு ஒரு ஷார்ட் டேர்ம் ஸ்விங் ட்ரேடிங் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா. சின்னதாக ஒரு கேபிட்டல் ஒரு 30,000 போட்டுட்டு என்னால் எவ்வளோ எடுக்க முடிகிறது அப்படிங்கிறத நான் பார்க்க போகிறேன். நிஃப்டி 50 ஸ்டாக்ஸ் தான் நான் டார்கெட் பண்ண போகிறேன். மிச்ச ஸ்டாக்ஸ் எதுவுமே நான் டார்கெட் பண்ண மாட்டேன். நிஃப்டி 50 அப்புறம் வந்து நிஃப்டி 100 இந்த ஸ்டாக்ஸ்குள்ளே தான் நான் வந்து டார்கெட் பண்ண போகிறேன். டு ஸ்டார்ட் வித் நிஃப்டி 50ல் தான் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டுருக்கேன். சின்ன கேபிட்டல் 30,000 போட்டிருக்கேன். அதை பேக் டெஸ்டிங்லாம் பார்த்து கொஞ்சம் நல்ல ரிசல்ட்ஸாக வந்திருக்கு. அதனால் வந்துட்டு லைவ் மார்க்கெட்டில் சின்ன அமௌண்ட்டாக போட்டு நம்ம பார்க்கலாம் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஐடியா. அது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வர பட்சத்தில் நான் வந்துட்டு என்னென்னு உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். பட் நான் டெய்லி போடுற வீடியோஸில் டெஃபினட்டாக நான் சொல்லிடுறேன் வந்துட்டு இதுதான் என்னுடைய டார்கெட் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். லெட் அஸ் see எவ்வளோ பர்சன்டேஜ் நம்மளால் எடுக்க முடிகிறது மார்க்கெட்லேருந்து அப்படிங்கிறத நம்ம பண்ணி பார்ப்போம். நீங்களும் வந்து போன வாரம் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். இல்லை அப்படின்னா வரப்போகிற வாரங்களை வந்துட்டு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணி தயவு செஞ்சு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். Happy week ahead to all of you. Thank you.